அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சீரியல் ரிவ்யூ பார் கௌரி. கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிலைகளோட நடக்க போகுது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா, இல்லை கௌரியை பிடிக்குமா, இல்லை கனகாவை பிடிக்குமா, இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா, இல்லை வீணாவை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட டிஎஸ்பி நந்தினியாலேயே கண்ணு முன்னாடி இருந்தும் அந்த கொலையை தடுக்க முடியல. அது நம்மளோட துர்காவாக செஞ்சுருக்கிறதுன்றது இன்னும் கன்ஃபார்மாக சொல்லவும் முடியலைங்க. ஆனால் நடந்த விஷயம் அம்மனுக்கு மனித ரத்தத்தால் அபிஷேகம் பண்ணியிருக்கிற விஷயத்த நம்பூதிரி சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி கோயிலுக்கு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணி கோயிலை சுத்தப்படுத்தலான்றதை கோயில் ஊருக்காரங்களாம் சேர்ந்த பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போலவே நம்மளோட ஊருக்காரங்க ஜமீனாவுடைய பணி கோயிலுக்கு கூப்பிட்றதுக்காக போயிருக்கிறாங்க. அப்போ நம்மளோட துர்கா அவளோட கருத்து கணிப்பை சொல்லியிருக்கிறாங்க. அம்மன் அதை தான் செஞ்சுருக்கோம், இவன் ஒரு கெட்டவனாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் நம்மளோட நம்பூதிரி அடுத்து என்ன செய்ய போகிறான்ட்டு நம்மளோட யோகப்படி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். அது எப்படி நடந்தால் நல்லா இருக்குன்னா, நம்மளோட நம்பூதிரி கண்ணை மூடி சோழி போட்டு பார்க்கும்போது துர்கா ஒரு அம்மனோட அவதாரம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அம்மனாக இருந்து காட்சி அளித்து நம்பூதிரி நீ செஞ்சது கொலை அல்ல இதுவாக தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்தடுத்து நடக்க போகுதுன்ட்டு ஏதாச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஜமீனாவுடைய பொண்ணுக்கு சீக்கிரமாக தண்டனை கிடைக்கணும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.